டைம் இப்போ ஒரு 8:48 ஆகுது. 11 மணிக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ படையப்பா. இப்போ தான் திருநெல்வேலியிலேருந்து ஷூட் முடிச்சுட்டு வரேன். போகிறேன், குளிக்கிறேன், டப்புன்னு ரெடியாக படத்துக்கு போகிறேன். எனக்கு தலைவர் போகிறது இல்லை. என்னோட கேமராமேன் இந்த படத்துக்கு டைமுக்கு போக மாட்டேன் சவால் விட்டான். இந்த மாதிரி சேலஞ்சு சபதம்லாம் விட்டு போறப்ப இப்படி லூஸ் பஸ்ல போனா பயப்படுவாங்க. செம்ம அலைச்சலானா தொடர்ந்து ஷூட். எனக்கு வேலூர்ல ஷூட் முடிச்சுட்டு, பாண்டிச்சேரியில ஷூட் முடிச்சுட்டு, கர்நாடகாவில் ஷூட் முடிச்சுட்டு, இப்போ வந்து திருநெல்வேலியில ஷூட் முடிச்சுட்டு, இப்பதான் சென்னைக்கே வரேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. மின்னல் நேரத்துல போயிட்டு இருக்கேன். என்னைய ஓட சொன்னா உருட்டுற. ஏன்னா இன்னைக்கு லேட்டு. வீட்டுக்கு எதுல தேட்டர் இருந்தாலும் லேட்டா போவேன். இப்போ வேற வீட்டுக்கு ரொம்ப தூரம். டேய், உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வெக்க பண்ண? இந்த காலத்து இளைஞ பூரா வெக்கம், மானம், சூடு சொன்னேன் பேங்க்ல பிக்சர் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கானுங்க. அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா. 5 பேர் தான் இருக்காங்க, இரு ஆள் வரட்டும். ஒரு வழியா படத்தை போட்டுட்டாங்க. இந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் எத்தனை வாட்டி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தாலும் எனக்கு சலிக்கவே சலிக்காது. கரெக்டாக ரஜினி என்ட்ரி போய் ஃப்ரெண்டு வந்துட்டா, கூப்பிட்டு போகணும். பார்க்க முடியுமா தெரியல, கூப்பிட்டு வந்துடுறேன். நினைச்ச மாதிரி தலைவர் என்ட்ரினாலும் பார்க்க முடியல. ஜஸ்ட் a minute. நீங்க உங்க விருப்பத்தை சொல்லிட்டீங்க, என் விருப்பத்தை. இந்த படம் பார்க்கும்போது இப்பதான் தெரியுது, நீலாம்பரி ஆக்சுவலா கிரீன் ஃபிளாக் தான். நான் படையப்ப எடுத்த அந்த நீலாம்பரி கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். எதுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு? நிஜமா பீங் வெரி ஹானஸ்ட் ஆனது. ஒரு வழியா படையப்பா மூவி முடிஞ்சிருச்சு. திருப்பி இந்த மாதிரி எனர்ஜெட்டிக்காக நம்ம தலைவரை பார்க்க முடியாதுன்னு கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் அப்பப்போ இந்த மாதிரி சில பழைய படத்தை ரீரிலீஸ் பண்ணுங்கள். ஃபீல்ஸ் குட், ஃபீல்ஸ் ஹாப்பி. ஹாப்பி பர்த்டே தலைவா.